ஆமாய்யா. மயக்கம் கீழ்கிருப்பு சோர்வுல ஒண்ணும் இல்லையா? இருந்தது ஐயா. அதான் சாயந்தரமா கொஞ்சம் பேரிச்சம்பழம், ஆ இந்த வறுகடலை ஆ கொஞ்சம், வறுகடலை பேரிச்சம்பழம் கொஞ்சம் அவலும் கொஞ்சம் இருக்கணும் ஐயா. சரி. அப்ப போயிடுச்சா? மயக்கம் போயிடுதா? போயிடுது ஐயா. கால் கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் சோடையா, ரொம்ப சோடையா இருந்தது, அதனால சாப்பிட்டேன். ம் சரி. ம். அப்ப 24 மணி நேரம் ஓய்வு கொடுத்து மறுபடியும் சாப்பிட்டுருக்கீங்க, சரியா? ம். ஆமாய்யா, ஆமாய்யா. எடை எவ்வளவு குறைஞ்சிருக்குது இன்னைக்கு? வந்து 59 கிலோ இருக்குய்யா. ஆ நாளைக்கு தண்ணியில் போடுங்க, நாளைக்கு மறுபடியும் 1/2 கிலோ குறையும். ம் 55 நாளைக்கு குறையும், சரிங்கய்யா. நாளைக்கு போட்டுரும். சரி. ஓய்வுல இருந்து செய்யணும். இது உங்களுக்கு என்ன வேலைங்க? நம்ம வாட்ச்மேன் வேலை தான்யா. சரி சரி சரி. கம்யூனிட்டி ஹாலுக்கு வாட்ச்மேன் ஆகும், கம்யூனிட்டி ஹாலுக்கு. ஆமாய்யா, ஆமாய்யா. ஓ, மண்டபமா இது நிகழ்ச்சி நடக்கும், அவ்வளவுதான். ஆமாய்யா, நிகழ்ச்சி ஆமாய்யா. நிகழ்ச்சி நடக்கும். ஆமாய்யா. சரி. நீங்க ஒருத்தரையும் காணுங்க, 8 10 2 பேரும் வந்துட்டீங்களா? சரிங்க. எப்பொருள் யார் யாரு கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே அந்த கூகுள் பே சரியா எடுக்க மாட்டேங்குது. அதனால போன்பே. அதே போன்பேல போட்டு விட்டு சார். வந்துருச்சுல. இப்பதான் போட்டீங்களா? நான் பாக்குறேன், இன்னும் பாக்கல நான். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் அதுல. அது எதோ ஜிபே கனெக்டே ஆக மாட்டேங்குது, ஜிபே கனெக்டே ஆக மாட்டேங்குது. சரிங்க. சரி சரி. அது என்ன போட்டு பார்த்தா அக்கௌண்ட் கேட்டு, பேங்க் அக்கௌண்ட் கேட்டே இருக்குது. அது எப்பவுமே கொடுக்கறதா, மறுபடியும் அது கேட்குது. அப்புறம் ஜிபே. அதான் உங்களுக்கு சாம்பிள் 10 ரூபா அனுப்பிச்சேன். சரிங்க சார். சரி. இப்போ அந்த நாலாம் பாடத்துல என்னாச்சு? இவங்க 2 3 பேர் காணும், இவங்களை காணும். அந்த கூரியர்ல பேசுனீங்களா? டிடிசி கூரியர்ல ராஜீவ் காந்தி. பேசிட்டேன்யா. திருச்சிக்கு பேசிட்டேன்யா. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, நான் நாளைக்கு அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டுறேன், நேராக டவுன்ஷிப்புக்கு அனுப்பிச்சு விட்டுறேன், நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். அவங்க அனுப்பும் போது பண்ருட்டி சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் பண்ருட்டி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. யாரு பண்ருட்டி? அட்ரஸ் தெளிவா தான் இருக்குது. அட்ரஸ் லைவ் தான். அப்புறம் திருப்பி அனுப்புறேன்ட்டாங்களா? நான் இன்னைக்கு அனுப்பிச்சு விட்றேன்ட்டாங்க. நான் நாளைக்கு அரசு விடுமுறைன்றதால நாளைக்கு வந்தாலும் வரும், நான் அரசு விடுமுறை முடிஞ்சு வந்தா கைக்கு வந்துடுறேன். நாளைக்கு என்ன அரசு விடுமுறை? என்ன சரஸ்வதி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நாளைக்கா? சரி சரி. சரி, யாரும் வரல. மணி என்ன பேசிடுவோம். அதாவது 4வது இதுல மொழிபெயர்ப்பு. இந்த காலம் போன காலத்துல வாதம் வந்து வாய்ச்ச மாதிரி
அப்புறம் நோய் வந்துட்டு என்ன பாடுபடுறாங்க எல்லாருமே இல்லையா? காலம் போன காலத்துல நோய் வந்து வாய்ச்ச மாதிரி என்ன பாடுபடுறாங்க எல்லாருமே, சிக்கல் சீரழிது. அப்போ அது என்ன காலம் போறது? காலம் போன காலத்துல வாதம் வைந்து மாய்த்த மாதிரி என்ன? அப்ப இந்த காலம் போன காலத்துல வாதம் வந்து வாய்ச்ச மாதிரி அப்படின்னு என்ன அர்த்தம்? சிக்கி சீரழிறான்னு அர்த்தம். சரியா? யாரு சத்த? அப்ப அந்த 4ஆம் பாடத்தை படிக்கிறப்போ ஐயா கொஞ்சம் சத்தமா இருக்கு, அணைச்சிருங்க. 4ஆம் பாடத்தை படிக்கிறப்போ 4ஆம் பாடம் இப்ப நம்ம அதைத்தான் பேசுறோம். இந்த உற்றவன் மருந்து வந்து 4 வகையில கொலை செய்யும். மருந்து வந்து எப்படி கொலை செய்யும்? மருந்து 4 வகையில கொலை செய்யும். எப்படி 4 வகை? என்னங்க? நோய்ங்க, மருத்துவருங்க, மருந்துங்க, நோயாளிங்க. உற்றவன் தீர்ப்பான், மருந்து உழைச்செல்வான். உற்றவன் என்ற நோயாளி, உற்றவன் தீர்ப்பான் மருத்துவன், 2வது மருந்து, 4வது மருந்தியே பின்பற்றி சாகிற வரைக்கும். பாருங்க, அவர் ஒரு நாளைக்கு 100 கிராம் மாத்திரை சாப்பிட்டுருக்காரு. 40 வருஷமா 100 கிராம் மாத்திரை சாப்பிட்டுருக்காரு. யாரு அவர் பேரு? திருமாறன் ஐயா. இதெல்லாம் பரவாயில்ல, தினம் அப்படி கொத்தாளி படம்னு இருக்கிறான். 50 அந்த 1 கோடி 2 கோடி 3 கோடி செலவு பண்றோம்ல. காலையில அழுகி போன எவ்வளவு மாத்திரை தீங்கிறான்னா, ஒரு நாள் மாசத்துக்கு 50,000 மருந்து தீங்கிறா இருக்க. மாசத்துக்கு 50,000. 1.25 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி செலவு பண்றா இருக்கலாம். சக்கரை நோய்க்கு 4 கோடி செலவு பண்றவன், மூட்டு வலிக்கு 5 கோடி செலவு பண்றவன், 10 கோடி செலவு பண்றவன் இருக்கிறான். செலவு பண்ணி நேரம் வாங்கிட்டு பரமபிதாவை பார்க்க போயிடுறான். 10 கோடி செலவு பண்ணிட்டு ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி நேர பரலோகத்துல போய் பார்த்துட்டு அங்க போய் கூத்தடிச்சு. அதுவும் இல்லாம ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டு. ஒன்னு இதுக்கு 1 கோடி, இதுக்கு ஒரு 10 லட்சம், அதுக்கு ஒரு 10 லட்சம். நல்ல அருமையான கண்டுபிடிப்பு கண்டு. இதுக்குத்தான் எம்பிபிஎஸ் படிக்கிறானுங்க. பிரஷருக்கு, சுகருக்கு வாழ்நாள் முழுசும் மருந்து தின்னுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு டாக்டர், பிரஷருக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், அப்புறம் நரம்புக்கு ஒரு டாக்டர், ஸ்கின்னுக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர், தொண்டைக்கு ஒரு டாக்டர், அப்புறம் கீழே இருக்கிற டாக்டர், அப்புறம் குண்டிக்கு ஒரு டாக்டர், பின்னாடி ஒரு டாக்டர், முன்னாடி ஒரு டாக்டர். என்னடா உங்க டாக்டர் வெங்காயம் புடலங்காய் வைக்காம ஏன்டா உயர கெடுக்கிறீங்க, மானத்தை கெடுக்கிறீங்க? இல்லக்காரன நோயை குணமாக்க முடியாதுங்கிறான். ஒவ்வொரு டாக்டருக்கு 4 மாத்திரை. ஒரு டாக்டர் 10 டாக்டருக்கு 40 மாத்திரை ஆச்சு. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் மாத்திரை சாப்பிட்டேன். இது என்னன்னா, இது வந்து இவ்வளவு உண்மை இருந்துமே இந்த உலகத்துல எல்லா பிரதமரும் ஏன் தெரிய மாட்டேங்குது? இப்ப நம்ம நாட்டு முதலமைச்சர் பத்தி பேசுறோம் சரி, நம்ம நாட்டு பிரதமர் பத்தி பேசுறோம் சரி, இதை கண்டுபிடிக்கும் போற வெளிநாட்டுக்காரன் தானே. அந்த நாட்டு முண்டங்களுக்கு அறிவு இல்லையா? கண்டுபிடிக்கிற போற வெளிநாட்டுக்காரன். அந்த நாட்டு பிரதமர் முண்டங்களுக்கு ஏன் அறிவு வர மாட்டேங்குது? அந்த முண்டங்களுக்கு அப்புறம் அந்த நாடு உருப்படுமான்னு கேட்கிறேன். கண்டுபிடிச்சு சொல்ற நாடு. இப்ப ஜப்பான்ல வந்து 2016 பட்டினி இருந்தால் புற்றுநோய் நல்லா இருக்குங்கிற. அப்ப ஏன் எந்த ஜப்பானுக்காரும் பின்பற்றுறது இல்லை? காய்கறி பழங்கள் சாப்பிட்டால் உடல் எடை அந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுங்கிறான். பயங்கரமான கண்டுபிடி. அதுதான் யோகிகள் உணவு. யோகிகள் அகத்தூய்மை உணவு. அவன் அகத்தூய்மை தான் சொல்றான். ஆனா தெரியாம அது சொல்லி அப்படி பார்த்தா அமெரிக்கால ஏன் பின்பற்றுறது இல்லை? அப்புறம் அமெரிக்கால கூட முண்டங்களா? அப்ப நம்பர் 1 முண்டங்கள் தான் ஜெர்மன் டாக்டர். அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எவ்வளவு சொல்றீங்க, நாங்க கேக்குறோம். இப்ப இது இன்னைக்குதான் வந்திருக்கு. ஆமா, 25 வருஷமா வெங்கடேசன் இருந்தது. இப்பதே உங்க மூலமா நம்ம வந்திருக்கு வெளியே இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம 1947க்கு முன்ன 250 வருஷம் வெள்ளக்காரன் அடிமையா இருந்தோமே. அப்ப இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆளு இல்லையே. நம்ம அது உண்மைதான். அப்ப அவன் சொல்லி கொடுத்த மருந்து தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆமா, நீங்க அன்னைக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். வெங்கடேசன் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கேன். அப்புறம் இந்தியா உருப்போட்டிருக்கேன். தமிழ்நாடு நம்ம என்ன செய்யறது? இன்னைக்கு வந்து பிறகுட்டு அது அவன் மோசம் இவன் மோசம்னா நம்ம அன்னைக்கு கிடைச்சது அவன் தான். ஆமா, அவன் ஃபேக்டரி அவன் இல்ல அதே மருந்து ஃபேக்டரி எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஊசி மருந்து ஆபரேஷன் அவன் தான் அன்னைக்கு இருந்தாலு. நீங்க அவனுக்கு முந்தி பிறந்திருக்கணும். என்ன செய்யறது? சரி, நீங்க பிந்தி பிறந்துட்டீங்க.
அப்ப இனிமேல் முயற்சி பண்ணலாம். சரி சரி. அதாவது நம்ம ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். சரி ரைட் ரைட் அப்படியே போயிடுவோம். சரி, மேற்கண்ட வழியே சரிதான் சரிதான் சரிதான். மேற்கண்ட வழியில் கூற்றுக்கு வந்து 4 தன்மை இருக்கு. அப்ப உளைச்சலர் என்று சொல்வதற்கு மருந்தியே பின்பற்றி வாழ்ந்தார். அப்ப ஆசிரியர் தவறு செய்து விட்டார். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் தவறு செய்துட்டாரு. இப்ப நம்ம இதையும் தப்பு தப்பா எழுதிட்டு அதனாலதான் இயற்கை உணவு ஃபெயிலியர் ஆகிறது. அந்த ஜீரநீர் வந்து எல்லாம் திறந்துடும். இப்ப இதை வந்து யாரும் படிக்கிறது இல்லை. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இந்த இயற்கை இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை மருத்துவர்கள், தேங்காய்பாளை சாமியார்கள், இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களே வாங்கி படிச்சிருக்கணும். அப்படின்னா உற்றவன் தீர்ப்பு. அப்ப தேங்காய் பழத்தை சாப்பிட்டு இருந்தாலும் நோய் தான் வரும். எதை தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா என்னது, எதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாலும் நோய் தான் வரும். தண்ணீர் மருந்து கிடையாது. தண்ணீர் இயற்கை சக்தி, குவாண்டம் எனர்ஜி. இந்த உடம்பு வந்து எனர்ஜியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப எதை பண்ணாலும் தவறு பண்றது அது உடம்பு என்பது அந்த ஒட்டுக்குடலை போட தேவையற்றது. பசி என்பது ஒட்டுக்குடலை போட தேவையற்றது. பசி என்பது இந்த இடத்துல தான் இல்லைன்னு கிடையவே கிடையாது. ஒட்டுக்குடல் வந்து இந்த சிறு குடலும் பெருங்குடலும் சந்திக்க இடத்துல இருக்குது, அது வெற்றி எடுத்துடலாம். ஆனா பசி எங்க இருக்குது அவனுக்கும் தெரியாது. அது பசி எங்க இருக்கு, எந்த புண்ணாக்கு எந்த வெங்காயத்துக்கான தெரியாது, மாட்டிட்டாங்க. பசி எங்க ஒண்ணும் இல்லை. தண்ணி குடினா மொத்த இடத்துலயும் மருந்து மாதிரி தண்ணி அறிஞ்சிக்கணும். நிறைய குடிச்சிங்கன்னா நுரையீரல் கெட்டு போயிடும். நிறைய குடிச்சிங்கன்னா சிறுநீரகம் கெட்டு போயிடும். நிறைய குடிச்சிங்க மென்டல் அவுட் ஆயிரும். தண்ணீர் இந்த மருந்து மாதிரி தான் இருக்கணும். எப்பவுமே இந்த ஈரப்பதம் தான் இருக்கணும். அந்த மாய்ச்சர் அவ்வளவுதான். அந்த பசி இருந்துகிட்டே இருக்கணும். பசிச்சாலும் செத்தாலும் போனாலும் வந்தாலும் தண்ணி இறங்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணு பழைய பதிவு. கைகால் நடுக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு, வாந்தி வரதால தான் அந்த காய்கறி சாப்பிடணும். காய்கறி பெருச்சு சாப்பிட்டு அதை இறக்கி விட்டே இருக்கணும். அப்படி மரநாடி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்ப பாரு செருப்பால அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஈஸியானது பெருச்சம்பட வெள்ளம், ஈஸியானது பெருச்சம்பட வெள்ளம் போட்டுக்கிட்டே அடிச்சு செருப்பால அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிச்சுக்கிட்டே இருந்தா மூடிட்டு கம்முன்னு. இல்லைன்னா அது அடிக்காம விட்டீங்கன்னா அப்புறம் டாக்டர் உங்களை முடிச்சிருவான். நீங்க மூடலன்னா அவன் டாக்டர் மூடி விட்டுருவான். அவன் மூடுறதுக்குன்னே லைசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். எல்லா டாக்டர்களுமே உன்னை மூடுவதற்காக என்ன பண்ணியிருக்கான், லைசன்ஸ் 5 கோடி வசதிக்கு தகுந்த மாதிரி மூடிடுவான். 10 லட்சம் வாங்கி கொலை செய்வான், 1 கோடி வாங்கி கொலை செய்வான். கொலை செய்யறதா அது இயற்கை. அவன் அந்த மருத்துவனை படைச்சதே இயற்கை தானே. அப்புறம் கொலை தானே செய்வான். நீ கடை வெட்டுற சாமியிட்ட ஆடு தலை குடிச்சிட்டு என்ன பண்ணும், ஆடு தலை செஞ்சுட்டே போகுது. நல்ல மாலையெல்லாம் போடுவான். மாலை போட்டு பொட்டு வச்சு அரைக்கல் எடுப்பான். ஆடு நினைச்சுக்குது ரைட்டு நமக்கு மரியாதை இருக்குதுன்னு போட்டா டீமீர்னு போட்டதுக்கு அப்புறம் ஒரே வெட்டுட்டான். கோயிந்தா கோயிந்தா. அதே மாதிரிதான் வாங்கன்னு கூப்பிடுவான். அந்த டாக்டர் இந்த டாக்டர் வாங்க, அது செக் பண்ணலாம் இது செக் பண்ணலாம். எந்த செக் பண்ணாலும் உயிரை எவனாலும் தக்க வைக்க முடியும். அந்த பரிணாமறையில் அடிப்படையில் சமாதி என்பதுதான் இயற்கை. அதுதான் இயற்கை விரும்புகிறது. அதனால சமாதி எழுதி வச்சாங்க. இந்த சமாதிங்கிற சொல்லு வந்து இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. புரியுதா? அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா அந்த 5, 6, 7, 8 நம்ம பேச போறது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா காற்றிலையும் நீரிலும் வாழுகின்ற மாதிரி பயிற்சி கொண்டு வரோம். அப்ப அந்த 4, 5, 6, 7, 8 தேவையில்லை. ஆனா அதெல்லாம் இப்ப பேச முடியாது, யாருக்கும் புரியாது. அதெல்லாம் விண்வெளியில் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாமே. சரியா? சரி. இதுல பாருங்க, இந்த உடலில் உள்ள பழைய மருந்துகள் 67ஆம் பக்கம் மேல உழைச்செல்வன் என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் பின்பற்றி செல்பவன் என்பதாகும். மருந்தியே பின்பற்றி வாழ்ந்தால் அது மரணத்தில் கொண்டு போய் விடும் என்பதே வள்ளுவரின் கருத்து. மருந்தென வேண்டாம் என்று அவர் 942வது குறளில் கூறியிருப்பது ஒப்பு நோக்குக. இவ்வளோ ஆழமா பேசினாதான் தமிழருக்கு புரியும். இதை போய் மொழிபெயர்த்தீங்கன்னா எவனுக்கும் புரியும். இந்தியில மொழிபெயர்த்தாலும் புரியாது. கன்னடத்துல எல்லாம் சங்குதான் எல்லாருமே, தீந்தானுக்கு எல்லாருமே. தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரியறதுக்கே இவ்வளவு மரமண்டை தேவைப்படுதுன்னா, இவ்வளவு அடிக்கிறோம்னா, அப்ப மற்ற தெலுங்குக்காரன் கோயந்தா, கன்னடத்துக்காரன் கோயந்தா, மலையாளத்துக்காரன் கோயந்தா, இந்திக்காரன் அதோ கோயந்தா. சமஸ்காரம் தேரவே மாட்டான். சமஸ்காரம் தெரிஞ்சவன் ஒரு இடமும் புரியாது அவனுக்கு. அவன் பக்கலாம் போயிட்டே இருப்பான். முடிஞ்சாண்டா உங்களுக்கு எல்லாத்தையும் சங்குதாண்டா உங்களுக்கு எல்லாமே, சாவு கூட எல்லாமே. ஆக தமிழர்கள் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம தான் அவனுக்கு வாழ்ந்து காட்டணும். ஏன்னா இந்தியா பூரா தமிழ் தான் இருந்தது. அதான் விஷயமே. சரியா? ஏன்னா 30,000 ஆண்டு வரலாறு உடையது. மற்ற கன்னடம் இதெல்லாம் வந்து 2000 ஆண்டு தான் வரலாறு. கன்னடத்துக்கு 2000, தெலுங்குக்கு 2000, மலையாளம்னா 1000 ஆண்டு தான். அப்ப இவ்வளவுதான் விஷயமே. ஆனால் 30,000 ஆண்டு வளர. அதனாலதான் மயன் கலாச்சாரம் 15,000 ஆண்டு. மயன் தான் மயனுக்கு இன்னொரு பேர் விஸ்வகர்மான்னு பேரு. விஸ்வகர்மா அப்படின்னு பேரு. அப்ப மயன்னு பேரு. அவனுக்கு இந்திரன் ஒரு பேர் இருக்கு, மயன்னு ஒரு பேர் இருக்கு. ரெண்டையும் கூட்ட மகேந்திரன் மகேந்திரன் அப்படின்னு பேர் இருக்கு. அவன் தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணவன். இந்த உடம்பு சிறுசா இருக்கும்னு கண்டுபிடிச்சவன் தான். இடுப்பு சிறுத்து மார்பு பெருசு. அவன் தான் சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லா சிலையும் வடிவமைக்கிறவன். இந்த சிலை செதுக்கிறவனுக்கு பேருமே விஸ்வகர்மான்னு பேரு. பொற்கொள்ளன்னு பேரு. கொல்லன்
பொற்கொள்ளன் இப்படி எல்லாம் இதை தச்சன் எல்லாம் அவனுக்கு பேர் பெருந்தச்சன்னு பேர். இப்படி எல்லாம் இருக்கு. இதை வந்து வளையாபதி குண்டலகசி சிலப்பதிகாரத்துல ஐம்பெருங்காப்பியத்துல மயன் வருகிறான். ஏன் பகவத்கீதை ராமாயணத்துல போற அவன் பேரெல்லாம் வரும். சரியுமா? அப்ப அந்த கோபுரம் கட்டுறது அவன் தான். அப்ப அதனால நம்ம குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மணல விளையாட விட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்க மணல விளையாட விட்டா இந்த கோபுரம் கட்டி விளையாடுவாங்க. கோபுரம் கட்டி ஓட்ட போட்டு விளையாடுவாங்க. அப்ப ரத்தத்திலேயே கட்டுற பழக்கம் தமிழனுக்கு இருக்கு. நீங்க விளையாட விட்டதான் நான் இன்னைக்கு விளையாடவே விடுறது இல்லை. அப்புறம் எங்க விளையாட வீடே வந்து 4க்கு 4 10க்கு 10 3/4 சென்ட் 1/2 சென்ட் தான் இருக்குது. அப்புறம் எப்படி அந்த குழந்தை விளையாடும்? போச்சு, அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு விளையாட்டே கிடையாது. நீ அட்டையை வாங்கி கொடுத்துற, அப்புறம் லேப்டாப் வாங்கி கொடுத்துற, அதை நோண்டிட்டே உட்காந்து கண்ணு குருடாயிருது. அவ்வளவுதான். குழந்தைகளை நீ தப்பிக்கிறது கஷ்டம். உடலில் உள்ள பழைய மருந்துகள் இது ரொம்ப முக்கியமான. உடலில் உள்ள பழைய மருந்துகள் எப்படி எடுப்பீங்க? உடல் காலையிலேருந்து சாயங்காலம் நீர் பயிற்சி பண்ண சொல்லுங்க. எதுக்கு பண்ண சொல்ல தெரியுமா? எதுக்கு பண்ண சொல்றவங்கள? பட்னி போடுறது இல்ல, பழைய மருந்து எடுக்கணும். இல்லாட்டா அது கொன்னே போடு. என்ன ராஜீவ் காந்தி மண்டையில ஏறுதா? ஏறுதுயா. என்ன சொல்றேன்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி இருந்தீங்கன்னா தான் நீ சாப்பிட்டா இத்தனை வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்களா? சதை அழுகிறதுக்கு, கால் அழுகிறதுக்கு, கை அழுகிறதுக்கு, அதுக்கு எதுக்கும் சாப்பிட்டீங்களா? எல்லாம் கடைசியில போய் சிறுநீரகத்தை பாதிச்சு கோவிந்தா சங்கு ஊதிரும். புரியுதா? அதை எடுக்க போய் நம்ம தண்ணியை குடிச்சிட்டு வரோம். தண்ணீரை மருந்து மாதிரி எடுக்கணும். தண்ணீரே மருந்து போல இருந்த வேணும். நிறைய முட்டை மூடு முட்டி மாதிரி இந்த மாடு குடிக்கணும். புரு உரிச்சக்கூடாது. புரியுதா? காளி பண்ணணும், காளி பண்ணக்கூடாது. முட்டாள் மாதிரி வேணா இந்த எந்த முட்டாளும் சொல்ல மாட்டானுங்க. எந்த முட்டாளும் 3 லிட்டர் குடிச்சு காட்டினதே கிடையாது. பரதேசி முட்டங்கள் எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. தண்ணீரை இப்படிதான் இருந்தோம், அது கூட குடிச்சு காட்டினான். அவ்வளவுதான் தண்ணீர். அது அந்த ஈரப்பதம் எப்பவுமே இருக்கணும். அங்கதான் புதுசா இடத்துல வேலை பண்ணணும். நீ என்ன பண்ற? அப்படியே சாராயம் குடிக்கணும், ஒரே கமுத்து அப்படியே ராவா அடிச்சு கடை முட்டாளு. ஒரு புதையச்சனை கிட்ட ஒரு புண்ணாக்கும் ஒரு வேலையும் செய்யாது. அவ்வளவுதான். கொஞ்சம் அதெல்லாம் வேலை ஒண்ணுக்கு அப்பவே அடிச்சு விட்டுறேன். போட முட்டான்னு தள்ளி விட்டுறேன். நீங்க அது உடம்பு என்பது ஒரு கருவி. அந்த கருவி உராய்வு ஏற்படாமல் இருப்பதற்கு எண்ணெய் போடுவது போட. அப்ப என்ன சுலபப்படுத்துவதற்காக எண்ணெய் போட்டதா சுலபமா இருக்கு. என்ன போட்டதா ஒரு பொருள் கெட்டியா பிடிச்சிச்சு எண்ணெய் போட்டு பாருங்க, பிரிக்கிறேன். துருப்பிடிச்சிட்டு என்ன பண்றீங்க? என்ன போடுறீங்களா இல்லையா? அதேதான் நம்ம உடம்பு. அப்ப வாட்டர் தண்ணீர் என்பது உராய்வை குறைப்பதற்காக எண்ணெய் போடுவதற்காகவும் அந்த கருவிகளுக்கு சுலபம் ஏற்படுவதற்காகவும் கருவிகளுக்கு வலுவழுப்பு உண்டாக்குவதற்காகவும் தான் எண்ணெய். அதைத்தான் யார் சொல்றாரு கேட்டீங்கன்னா அர்னால்டு கண்டுபிடிச்சார். தண்ணீர் எதற்கு பயன்படுகிறோம்? பயங்கரமான கண்டுபிடிப்பு. வாட்டர் இஸ் ஏ லூப்ரிகேட்டிங். உலகத்துல வாட்டர் என்பது லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் சொன்னா நீ சாராயம் குடிக்கணும்னு குடிச்சிட்டு இருக்கிற முட்டாளுக்கு மாதிரி. எந்த காட்டு முறாடி சொல்லியாண்டா? எந்த காட்டு முறாடியாவது 5 லிட்டர் குடிப்பானாடா? அறிவு கட்ட முண்டங்களா? மான வெக்க சூடு எவனாச்சும் குடிச்சு காட்டுவீங்களாடா? சாராயம் குடிக்கிறத விட சினிமாவில் காட்டுவீங்க. ஆனா பரதேசிகளை சாராயம் சிவாஜி சாராயம் குடிச்சு காட்டியிருக்கான், எம்ஜிஆர் சாராயம் குடிச்சு காமிச்சிருக்கான், சிகரெட் குடி எல்லா அயோக்கிய பாலுக்கு கூட சினிமாவில் சாராயம் குடிக்க காமிச்சிருக்கான். அது சிவாஜின்னு சாராயம் குடிக்கிறதுலயே காட்டுவான். வசந்த மாதிரி ஒரு படம் சாராயம் குடிக்கிறதே தொழில். என்னது? சாராயம் குடிச்சிட்டே ஊதிட்டு இருப்பான். இவன் தான் சினிமா நடிகன். இவன் தான் சிகரெட் ஊத்துறவன். சிகரெட் ஊதிட்டு அப்படியே ஸ்டைல் அடிச்சிட்டு இருப்பான். இவனுக்கு தானே நாட்டை கெடுத்தது. அவன் பாதி கெடுத்தான். இந்த நடிகர் போல முழுசா கெடுத்து விட்டானுங்க. சிகரெட் குடிக்காத ஏதாவது சினிமா இருக்கான்னு பழைய சினிமா பாருங்க, சிகரெட் ஊதிட்டே இருப்பானுங்க. எதுக்கு என்ன வாங்க அதுக்கு சிகரெட் ஊதுறீங்க? சாராயம் குடிக்கிறது. இன்னைக்கு அதேதான் அப்படி தொடங்கி விட்டீங்க. தமிழ்நாடு பூரா சாராயத்திலேயே மிதக்குது. எல்லா கட்சிக்காரும் 4-5 எல்லா கட்சிக்காரும் 7 சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. எல்லா கட்சிக்காரனும் பேதம் இல்லாம சாராயம் வச்சிருக்காங்க. சரி, காரணம் வந்து தீய சக்தி. வெள்ளைக்காரன் மட்டும் நாட்டுக்கு எடுக்கல. போதை ஏற்பட்டு 2000 ஆண்டு ஆச்சு. இந்த போதையும் விபச்சாரம் 3000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கு. போதை விபச்சாரமும் 3000 ஆண்டுகளா இருக்கு. அதனாலதான் விலை மாதிரின்னு தமிழ் திருவள்ளுவர் விலை மாதுக்கள் தனியாக ஒரு அதிகாரமா போட்டார். விலை மாதுக்கள். அப்புறம் ஆம்பளையிலே விலை மாதுக்கள் இருக்கிறான், பொம்பளையிலே விலை மாதுக்கள் இருக்கு. இப்ப பாருங்க, நிறைய ஆம்பளைக்கு பூர் என்ன பண்றான்னு வர்ற பிள்ளைகளை கை வச்சிடறாங்க. இப்போ டெல்லியில் ஒருத்தர் மாட்டிருக்கான். அவர் ஒரு பெரிய சாமியார். வர்ற பிள்ளைங்க டெல்லியில சென்ட்ரல் இருக்கிற என்னமோ சரஸ்வதி சாமிகளா என்ன இளவோ பேரே நாசமா போச்சு. அந்த கடவுள் பேரையே நாசம் பண்றானுங்க. கடவுள் பேரையே சரஸ்வதி சாமி வச்சுட்டு வர்ற சரஸ்வதியால் கை வச்சுட்டு, சரஸ்வதி சாமின்னு பேர் வச்சுட்டு வர்ற சரஸ்வதி கூட கை வச்சுட்டாரு. மாட்டிக்கிட்டான். ஏன்டா கடவுள் பேரையும் சேர்த்து கெடுக்குறீங்க? கடவுள் பேரையும் சேர்த்து கெடுக்கு. ராமசாமின்னு பேர் வச்சு ராமசாமின்னு பேர்த்தா ராமசாமி மாதிரி நடக்கணும். கிருஷ்ணசாமின்னு பேர்த்தா கிருஷ்ணசாமி பேர் இருக்கு.
கிருஷ்ணசாமியில பேர் வச்சுட்டு வர பொம்பளையில கை வச்சுட்டு என்னடா இந்த கடவுளுக்கே கடவுளே அடையோ பேர் தற்கொலை பண்ணிக்கணும். அந்த பேருன்னா பேரு மாதிரி நடக்கணும். அப்பதான் வள்ளுவர் சொல்லுவாரு, பேர்ல ஒண்ணும் கிடையாது, செயல்பாடுதான் முக்கியம் பாரு. பேர் என்ன வேணா வச்சுக்கோ. நீ கனிமொழின்னு பேர் வச்சுட்டு பாட்டு பாடுவாளா? கனிமொழின்னு பேர் வச்சு பாட்டு பாடுவாளா? 2 வார்த்தை கூட பேச தெரியாது. அது மாதிரிதான் பூங்குழலின்னு பேர் வச்சா, நான் பூங்குழலின்னு பேர் வச்சா பூவெல்லாம் என்ன மசுரெல்லாம் மணக்குமான்னு கேட்கறேன். மசுர் நாரத்தான் செய்யும். முத்தழகின்னு பேர் வச்சு வாய் மோந்து பாருங்க, பிடனா தெடிக்கு. பேருதான் முத்தழகி, பல்லழகி. மோந்து பார்த்தா பேர் புடனா தெடிக்கு. பேருக்குன்னு சம்மந்தமே இல்லை. பூவழகி, மயிரழகி பேர் வச்சுக்க வேண்டியது. மயிரழகி யாரும் வைக்கலையா? அது கண்ணு குருடாய்த்தான் கிடக்குது. அது பேர் முண்டக்கணின்னு பேர் வைங்க. முண்டக்கணி முனியம்மான்னு சென்னையில முண்டக்கணி முனியம்மான்னு ஒரு கோயிலே இருக்கு. முண்டக்கணி முனியம்மா, முண்டக்கணி அம்மா. சரி, முண்டக்கணி வேற ஒண்ணும் கிடையாது. பெரிய பெரிய கண்ணுக்கு பேர் முண்டக்கணின்னு பேர். அடங்கப்பா. ஆளு வந்து கருப்பா இருப்பேன், அவனுக்கு வந்து வெள்ளையன்னு பேர் வச்சிருப்பாங்க. வெள்ளையன் கரெக்டா அடிச்சுட்டீங்க. அப்பா அதுதான் பாருங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். செயல்பாடு முக்கியம். என்ன செய்யறான், என்ன சொல்றான், என்ன செய்யறான், சமுதாயத்துக்கு என்ன பண்றான், அவன் வாழ்ந்து போறப்ப என்ன விட்டுட்டு போறான் அப்படின்னு தான் பார்க்கணும். அதான் காந்தியடிகள், அது அன்னை தெரசா, இப்படிதான் நம்ம பார்க்கணும். அவங்க பாருங்க, கருப்பா வள்ளியா அவங்க யாருமே சகிக்கவே மாட்டாங்க. அவங்கள யாரும் மாடலா எடுத்துக்க மாட்டீங்களா? அப்துல் கலாம் ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. 10 பைசா லஞ்சம் வாங்காதாரு. போன ஒரு பொட்டி தூக்கிட்டு போனாரு, திருப்பி ஒரு பொட்டியோட வந்துட்டாரு. வந்து அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டாரு. 2 நாள் தான் இருந்தாரு. அப்புறம் போற அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வேலைக்கு போயிட்டாரு. எவனாச்சும் போவீங்களா வேலைக்கு? ஜனாதிபதி அந்த பதவி பிடிச்சி அடுத்த நாளே ஃபிளைட்டு பிடிச்சி நேராக சென்னை வந்தாச்சு. 2வது நாள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வேலைக்கு போயிட்டாரு. எங்கேயாவது நடக்குமா இந்தியாவுல? அவர் திருக்குறள் தான் என்னுடைய வழிகாட்டின்னு சொன்னாங்கல்ல கலாம் ஐயா. ஆமா, அதெல்லாம் சரிதான். அதான் அவரு திருக்குறளை பத்தி பேசுவார். சரி, நல்லது. அப்ப இந்த அந்த எளிய வாழ்க்கை யாராவது பின்பற்றமா? அப்துல் கலாம் அவனுடைய எளிய வாழ்க்கையை பின்பற்றணுமே இல்லையா? அவர் வந்து சமையல் கட்டுல அவ்வளோ சமையல்காரங்க எல்லாத்தையும் துரத்தி விட்டாரு. ஒரே ஒரு சமையல்காரன் போதுன்னு வச்சுக்கிட்டாரு. எதுக்கு இத்தனை சமையல் பார்த்துருக்காரு, இத்தனை சமையல் கட்டு இருக்காரு. எல்லாத்தையும் உடச்சு வெவ்வேறு தொழிலுக்கு மாத்தி விட்டு, ஏன்டா நான் 2 சைவம் தான் சாப்பிட்டாரு. சமையல்காரன் போற மாத்தி விட்டாரு. இத்தனை சமையல்காரன் எதுக்கெல்லாம் இத்தனை சமையல்காரன் துரத்தி விட்டாரு, வெவ்வேறு வேலைக்கு மாத்தி விட்டாரு. இப்ப பார்த்தேன்னா இவன் பண்ண கூட இந்த ரவிங்கிற ஒரு காட்டு மிராண்டி வந்துட்டு அவன் பண்ற அட்டகாசம். அவன் பறவை முடிஞ்சு 7 வருஷம் ஆச்சு, அவன் சாகாம கிடக்குறான் பாருங்க. இங்க இருந்து தமிழை வந்து நோண்டுறவங்க பெரிய புதுசாலி மாதிரி நோண்டுறது. எல்லாம் ஆப்பு வச்சு விட்டாங்க. நீதிமன்றத்தை வச்சு கீழே ஒரு ஆப்பு, மேல ஒரு ஆப்பு. இவனுக்கு என்ன வந்த மூடிட்டு இருக்க வேண்டியதுதானே? இவர் நாட்டை திருத்த வர்றவர். அதுதாங்க இந்த மதவாதிகள் நேற்றுட்டா. அதனாலதான் சித்தர்கள் வந்து மதத்தை கண்டு எரிச்சல் அடைஞ்சாங்க. அந்த மதவாதிகள் ஒழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. பிசாசு சக்தி. மதம்னாவே இந்த பிசாசு தான். ஒழுக்கம் தான் முக்கிய வேண்டும். இந்து மதமாகட்டும், சைன மதமாகட்டும், வைணவ மதமாகட்டும், எதுவா இருக்கட்டுமே, அதுல இருக்கிற ஒழுக்கங்கள் என்ன, அதுல இருக்கிற பண்புகள் என்ன, நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, அதுதான் கேள்வி. அந்த மதம் பெருசு, இந்த மதம் பெருசு. எந்த மதம்டா பெருசு? நாகரணிப்ப ஒரு பாட்டு பாடுவார். அந்த மதம் இந்த மதம் எந்த மதம்டா பெருசு? எல்லாமே சம்மதம்னு பாட வேண்டியது. ஒரு நாகரணிப்ப ஒரு பாட்டு பாடுவார். அருமையான நல்லா இருக்கு அந்த பாட்டு. நட்டக்காம முன் மாதமா. ஆமா, நல்லா இருக்கு அந்த இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தமிழர்களுக்கு தான் இந்த சிந்தனையே வரும். மற்ற எவனுக்கு இந்த சிந்தனை வராது. தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு வருகிறது. ஆனா இவனும் இவன் சாதி சொல்றவனே மதத்துல மாட்டிட்டு முடிக்கிறான். பாட்டு பாடுறதானே சொல்றவன்லாம் நடக்கிறது இல்லைங்க. சொல்றதவெல்லாம் உடனே சொல்லுவான், அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம், ஒன்னும் ஒழிக்க மாட்டான். அறிவை கொடுக்க வேண்டும். இந்த இனப்பெருக்கத்தை பற்றி நம்ம பேச வேணும். புரியுதுங்களா? சரி, நம்ம முடிச்சுக்கலாம். உடல் உள்ள பழைய மருந்துகள் சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகளினால் புதிய நோய்கள் உண்டாக்குகின்றன. பாருங்க, இதேதான் முக்கியம். அவர் என்ன சொல்றாரு? உள்ள பழைய மருந்துகள் பக்க விளைவினால் புதிய நோய்களை உண்டாக்குகின்றன. அவங்களுக்கு ஏன் நோய் வருதுன்னா, பல நோய் வருதுன்னு காரணம் இதுதான். ஒண்ணு திங்க போய் வந்துகிட்டே இருக்கு. சுத்தப்படுத்த உடம்பு இழைச்சி நிக்கிறப்ப எல்லா நோயும் போயிடும். சுத்தப்படுத்தினா 6 மாசத்துல புதிய நோய்கள் உண்டாக்குகின்றன. இது எல்லா வகை மருந்துகளுக்கும் பொருந்தும். எந்த மருந்து சாப்பிட்டாலும் பக்கவிலை உண்டாகும். எலுமிச்சை பழம் சாப்பிட்டாலும் கண்ணு குருடாயிரும். எலுமிச்சை பழம் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா, எலுமிச்சை பழத்தை சக்கரை போட்டு சாப்பிட்டாவோ, உப்புலவன் கலந்தாவோ, அதில் இருக்கிற பாஸ்பரஸ் போட்டோம், அதுல இருக்குது 50 உப்பு இருக்குது. அந்த உப்பு போய் கண்ணில் ஏறிக்கும். டைன்னு கண்ணு குரு அப்படியே மதம் தெரியும். புரியுதா? அப்ப எல்லாம் விஷம் என்று புரிய வேண்டும். சரி, பக்க விளைவினால் புதிய நோய்கள் உண்டாக்குகின்றன. இது எல்லா வகை மருந்துகளுக்கும் பொருந்தும். ட்ரக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரடி பொருள் விஷம் என்பதாகும்.
உடலில் உள்ள ஒரு மருந்தை மற்றொரு மருந்தால் வெளியே எடுக்க முடியாது. உள்ளே இருக்கிற பழைய மருந்தை இன்னொரு மருந்தை கொடுத்து எடுக்க முடியாது. இப்ப என்ன பண்றீங்க, ஒரு நோய்க்கு போனா 50 மருத்துவத்தை பாக்குறீங்க, 50 உள்ள போய் இவனுக்கு கொன்னே தீரும். ஏற்கனவே சாப்பிட்ட மருந்தா 10 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் கூட சாப்பிட்டது பூரா இப்ப எடுத்தாகணும். எடுக்கலாம், அது உள்ள இருந்து ஆளை கொண்டு அது பேர் உட்பகைன்னு பேரு. அது அதுக்கு பேர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இவர் சொல்லுவாரு, அர்னால்டு சொல்லுவாரு, நீங்க முதல் எடுத்தனே பழைய மருந்துகள் தான் முதல் இடத்துல எடுக்கும் பொழுது எதுக்கு நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா, எதுக்கு நீங்க நீர் நோன்பு இருக்கிறீங்கன்னா, நீங்க நீர் நோன்பு தொடங்கி காய்கள் முடியாது. இதை கண்டுபிடிச்சவர் வெங்கடேசன் தான். நீர் நோன்புட தொடங்கி காய்கள் முடிக்க வேண்டும். ஃபைனலா மலிவா கொடுத்தவர் வெங்கடேசன் தான். அவர் கொஞ்சம் காஸ்ட்லி. யாரு, அர்னால்டு வந்து காஸ்ட்லி. அவரு கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்க கொஞ்சம் காஸ்ட்லியா போனார். ஆனால் அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் இந்த மாதிரி ஹியூமன் பாடி உடம்பு என்பது காற்றால் இயங்குகிற கருவி. இந்த காற்றால் இயங்குகிற கருவிக்கு தண்ணீர் என்பதும் உராவியை குறைப்பதற்கும் பழைய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இந்த ரெண்டுக்கு தான் பயன்படுத்தினார். அது ஆயிரக்கணக்கான வேலை செய்யுது. தண்ணீர் ரகசியம் வந்து நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப நான் வந்து தண்ணீரை ஆராய்ச்சி பண்ணும்போது நோபல் பரிசுக்கு இணையான அளவுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ தொடர்ந்து தண்ணீர் ஆராய்ச்சி பண்ணி கடைசியில ரிவர்ஸ் ஜம்ப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ரிவர்ஸ் ஜம்ப் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி வந்திருக்குது. அப்ப 3 விஞ்ஞானிகள் வர்றாங்க. நீல்ஸ் போர்ன் ஒரு விஞ்ஞானி வர்றாரு, ஜார்ஜ் குரோன் ஒரு விஞ்ஞானி வர்றாரு, கடைசியில இனியன் வர்றாரு. இந்த 3 பேர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே நீ கிடையாது. இனி அது வேற ஆர்டிக்கல் எழுதணும், எழுதி நோபல் பரிசுக்கு அனுப்பணும். எவனும் மறுக்க முடியாது. ஏன்னா கையில நான் என்ன வச்சிருக்கிறேன், 10 ரூபா ஷாம்பிள் வச்சிருக்கேன். இது எப்படி நியூட்ரல் ஆகுதுன்னு கேட்டால் எவனும் பதில் சொல்ல முடியாது. நியூட்ரல் வந்து ரீசார்ஜ் பண்ணி திருப்பி சென்டருக்கு போயிடுது. ஏன்னா நான் 6 வோல்ட் வைக்கிறேன், 3 வோல்ட் குறையுது, அரை மணி நேரம் கழிச்சு பார்த்து மீது 6 வோல்ட் போச்சு. எப்படி 6 வோல்ட் ஏறு ரீசார்ஜ்? உலகத்துக்கு ரீசார்ஜ் ஆகிற பேட்டரி என்ற பேட்டரி ஒன்று தான். ரீசார்ஜ் பேட்டரி இல்லை, ஜென்ரேட்டர். ரீசார்ஜ் பேட்டரியே கிடையாது. பேட்டரினா பேட்டரி சார்ஜ் பண்றதுன்னா பேட்டரி சேமிக்கிறது என்றது ஜெனரேட்டர். பேட்டரியே பேர் கிடையாது, ஜெனரேட்டர். பிளாக் ஹோல் ஜெனரேட்டர். பிளாக் ஹோல் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், ரீசார்ஜ் ஆகுதுரா அப்படிங்கிற, அதாவது நெகட்டிவ், அதாவது பேர் நியூட்ரான் ஒன்று இருக்குது. நம்ம 3 தான் படிப்பேன் பள்ளிக்கூடத்தில். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொன்னா 2 மார்க் போட்டுருவாங்க. நான் அப்ப படிச்சது இப்பதான் எனக்கு புரியுது. எப்ப படிச்சது? 50 வருஷம் நான் படிச்சது தான். இப்பதான் புரியுது. ஓ, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இப்படித்தான் வேலை செய்தா. அப்ப இந்த நியூட்ரானை பத்தி இவனு வாய் திறக்கவே இல்லை இது வரைக்கும். உலகத்துல நியூட்ரானை பத்தி எவனுமே வாய் திறக்கல. இப்ப நான் தான் வாய் திறந்திருக்கேன். நியூட்ரான் வந்து சப்ளிமெண்ட்ரி, அது ரீசார்ஜ் பின்னாட அதாவது இதை விட ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நான் சொல்ல பேக்வேர்டு ஜம்ப் எல்லாம் ஃபார்வேர்டு ஜம்ப் தான் போகும் என்றது பேக்வேர்டு ஜம்ப் ஆகுது. ஜம்ப் ஆகி நேரா போய் சென்டர்ல உட்காந்துட்டு இழந்ததை மீண்டும் மீட்கிறது. எந்த அளவுக்கு எனர்ஜி இறங்கி இருக்குதோ அந்த எனர்ஜி திருப்பி என்ன ரெக்கவரி பண்ணி அந்த சென்டர்ல போய் உட்காந்துக்குது. அப்ப அழிவதே இல்லை. அப்பதான் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆற்றுல வந்து நேரா போனது வட்டமா போய் உட்காந்துக்குது. அப்ப வட்டமடித்து கொண்டே இருக்கிறது. நேரா போகுது, வட்டம் அடிக்குது, நேரா போகுது, வட்டம் அடிக்குது, வட்டம் அடிச்சு சென்டர்ல உட்காந்துக்குது. இது ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். இதை போட்டு நீ இது பேப்பரை படிச்சு சப்ளிமெண்ட் பண்ணி சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் வாங்கிடுவானுங்க. நம்ம நேரா போய் இந்த 10 ரூபா ஷாம்பிளை காமிச்சோன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி கேட்கணும், ப்ரொஃபஸர் கேட்கணும், எப்படி வேலை செய்யுது, விளக்கு எப்படி ஏறியுது, எப்படி குறையுது, எப்படி ரீசார்ஜ் ஆகுது, இதுல எலக்ட்ரான் இருக்குதா இல்லையா? இருக்கு. புரோட்டான் இருக்குதா? இருக்குது. நியூட்ரான் இருக்குதா? இருக்கு. நியூட்ரானை பத்தி பேசு. நியூட்ரான் தான் இதை வேலை பண்ணுது. அப்படியே அடிக்கல மாட்டேன். விளக்கு எரி வச்சே காட்டி மண்டல தட்டணும். மற்றவன்லாம் கற்பனையில பேசிட்டு இருக்கிறான். சூரியனை வந்து கற்பனையில பேசிட்டு இருக்கிறான். நான் கையில வச்சிருக்கிறேன். அவனால கற்பனையில பேசிட்டு இருக்கிறவன். கற்பனையில பேசுறவனுக்கே நோபல் பரிசு கொடுத்துட்டானுங்க. கற்பனையில பேசுறதுதான். சூரியனை எவன் போய் பார்த்தான்? நான் கையில வச்சிருக்கிறேன். சூரியன், மினி சூரியன் வச்சிருக்கேன். குவாண்டம் சூரியன். சாதாரண சூரியனை விட பல லட்சம் கோடி மடங்கு சிறுசு. பல லட்சம் கோடி 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 மடங்கு சிறுசு. அது என்ன வேலை செய்யுதோ அதுதான் நானும் பண்றேன். பல லட்சம் 100 வருஷத்துக்கு கோடி கோடின்னு சொன்னாங்கன்னா அதை விட சிறுசு. நான் வச்சிருக்க திருவுன்னு. அப்ப சூரியன் வந்து மொத்த எடையில இந்த பிரபஞ்சம் நம்ம கோள்கள் இருக்குல்ல, கோள்கள் எல்லாம் சேர்த்து 99 விழுக்காடு சூரியனோட எடை இருக்குது. மற்ற நாம 1 விழுக்காடு மற்ற எல்லாமே. இதுக்கு அது வாயு வடிவம். என்னது? வாயு தான். அப்ப எத்தாச்சோடு இருக்கும் பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத அகலம். என்னது? ஒரு கேஸுக்கே நினைச்சு பார்க்க முடியாத அகலம். அந்த கேஸ் பலூன் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுது. இந்த பக்கம் ஒரு கேஸ் பலூன், இந்த பக்கம் ஒரு பூமி. நம்ப முடியுதா? இந்த பக்கம் கேஸ் சூரியனை வச்சுக்கிட்டோம், சூரியன் ஒரு கேஸ் பலூன். இந்த கேஸ் பலூன் வச்சுக்கிறோம், இந்த பக்கம் பூமி வச்சிருக்கேன். நினைப்போம் ஓ பூமி தான் கீழே போகணும். இல்ல, கேஸ் பலூன் அந்த பூமியை விட பல ஆயிரம் மடங்கு பெருசு.
நினைச்சு பார்க்க முடியாது பெருசு. அந்த கேஸுக்கு அவ்வளவு வெயிட் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசு இருந்த ஒரு கேஸ், அதாவது ஃபோன் ஒரு ஊதுனா பலூன் தைச்சாத மாறிடுது. எடை போட்டீங்கன்னா 1 கிராம் கூட இருக்காது எடை போட்டா. ஆமாங்க ஆமாங்க. அப்ப ஆனா உருவம் பார்த்தா பெருசா தாச்சோடு இருக்குது. அது 1 லிட்டர் கேஸ் பிடிக்கும். அதைத்தான் இப்ப இந்த ராமலிங்கம் கார்த்திக் சொல்றாப்ல, யாருக்கு மண்டையில ஏறல. மண்டையில அவ்வளவு சீக்கிரம் ஏற ராமலிங்கம் கார்த்திக் சொல்றது அவ்வளவு சீக்கிரம் மண்டையில. ஆராய்ச்சி பண்றவனுக்கு தான் புரியும். சும்மா கமெண்ட் பண்ற ஒரு ஆளு கமெண்ட் பண்றவனுக்கோ பிஎஸ்சி படிச்சவனுக்கோ எம்எஸ்சி முண்டவங்களுக்கோ அது புரியாது. ஏன்னா அது குவாண்டம் சயின்ஸ், அது அவ்வளவு சீக்கிரம் புரியாது. குவாண்டம் அவருக்கே என்ன புரியுதா நம்ம தெரியல, சொல்றவனுக்கே அது புரியாது. கண்டுபிடிச்சிட்டானே தவிர விளக்கம் பண்றது நான் அது பாடி யோசிச்சுட்டே இருந்தா இன்னும் விளக்கம் விளங்கி சொல்லிட்டே இருக்கலாம். எப்பவோ கண்டுபிடிச்சிருப்பாப்ல. அந்த படம் கூட போட்டிருக்கும் பாருங்க. எவன் கண்டுபிடிச்ச ஒரு படம் போட்டிருக்கும் பாருங்க, அவன் தான் கண்டுபிடிச்சான். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அவன் பேர் என்ன, அது எப்ப பிறந்தான் எப்ப செத்தான், அவன் பேர் என்ன எல்லாம் போட்டிருக்கமையா. நைட்டா அவன் படத்தை பிடிச்சி நான் எங்கடா அவன் இருக்கான்னு பார்த்தா கடைசியில 100 வருஷம் ஆச்சு. 100 100 ஆண்டு உயிரோட இருந்திருக்கான் பாருங்களேன். இப்ப போன வருஷம் தான் செத்துருக்கிறான் அவன். ஆச்சரியமா இருக்கு, 100 வருஷம் இருந்திருக்கான். அரே சாமி, ஒரு பண்ணி திங்கிறவன் சாராயம் குடிக்க 100 வருஷம் உயிரோட இருந்திருக்கானா. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. 1923 பிறந்து 2023 செத்து இருக்கிறான். அப்ப 100 ஆண்டு ஆச்சு. அட சாமி, நம்பவே முடியல. ஒரு பன்னிக்குட்டி இவ்வளவு நாள் வாழ்றதுன்னு நினைச்சுக்கிட்ட. நாம இடம் இந்த முக்கிட்டு இருக்கிற குடலை கழுவு வாயக்கழுவு அதை கழுவுங்கிறான். அவன் எதுவே கழுவுல 100 ஆண்டு வாழ்ந்திருக்கான். அது பாருங்க, இயற்கையை நம்ப முடியல. அதனால சில கிழவெல்லாம் தப்பிச்சுக்கிறானுங்க. இயற்கை பாருங்க, நம்ம இவ்வளவு சீரா இருந்து இவ்வளவு, ஆனா அவன் எந்த நோயில் இருந்தானே யாருக்கு நோயில தான் செத்துருப்பான். அந்த வரலாறு போட்டிருக்க பாருங்க. பார்க்கணும் என்னென்ன போடுறதும் படிச்சீங்கன்னாத்தான் தெரியும். சரி, முடிச்சுக்கிறேன். நல்ல குணம், அதாவது உடல் உள்ள பழைய மருந்துகளை நாம பக்க விளைவுகளினால் புதிய நோய்களை உண்டாக்குகின்றன. இது இது எல்லா வகை மருந்துகளுக்கும் பொருந்தும். ட்ரக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரடி பொருள் விஷம் என்பதாகும். உடலில் உள்ள ஒரு மருந்தை மற்றொரு மருந்தால் வெளியே எடுக்க முடியாது. நீர் உணவால் மட்டுமே உடலில் உள்ளே தங்கிவிட்ட என்னது உடலின் உள்ளுக்குள்ள தங்கி இருக்குதுங்க. எங்க தங்கி இருக்குது? மரபணு வரைக்கும் தங்கி இருக்குது. இது கருமம் நடிக்கிறீங்களா, அதுல போய் மாட்டிருக்கு. அந்த கருமத்தை தொலைக்கணுங்கிறீங்க இல்லையா? இப்ப கருமத்தை தொலைக்கணும், தண்ணி மருந்து மாதிரி இருந்தது அந்த கருமம் தொலை. அதை எடுக்க தெரியாம தான் விவேகானந்தர் மரணம், அப்புறம் என்ன சாமியார்களா மரணம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. தண்ணீரை அருந்தி வேக வச்ச கீரை சாப்பிட்டுருந்தானுங்கன்னா இந்தியாவுக்கு எத்தனை யோகி எல்லாம் வடநாட்டு சாமியார் பூரா ஒழுங்கா போயிருப்பானுங்க, சித்தராயிருப்பானுங்களா. ஏன்னா சித்தரகம் கிடைச்சா செத்தராயிட்டானுங்க. சித்தர்கள்னா தமிழ் சித்தர்கள் மட்டும்தான் சித்தர்கள், அத்தனை பேர் செத்தர்கள். புரியுதா? தமிழ் பேசணும், அவன் தமிழ் தாய்மொழியா இருக்கணும், அப்பதான் அவனும் தப்பிப்பான். தமிழ்நாட்டிலே இது பிறந்திருக்கணும், பிறப்பே தமிழ்நாட்டுல பிறந்திருக்கணும். என்னது பிறப்பே தமிழ்நாட்டுல பிறந்திருக்கணும். எவனா இருந்தாலும் தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தா மட்டும்தான் நீ இதை புரிந்து கொள்ள முடியும். இல்லாட்டா எவனும் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம. ஏன்னா இயற்கை இவனை தேர்ந்தெடுக்கிறது, இவன் தான் அவனுக்கு வாதியாரா போகணும். இது இயற்கை ரகசியம். இதுல ஆணவமோ அகங்காரமே கிடையாது. இயற்கை நமக்கு அந்த பவர் கூட. தமிழ்ல தானே திருக்குறள் இருக்குது, தமிழ்ல தானே திருமந்திரம் இருக்குது. அப்படின்னா இப்ப இதை விட என்ன வேணும்? பதஞ்சலி பதஞ்சலி 2 எல்லாம் வார்த்தை. அவருக்கு 2 மொழி தெரியும். அவரு பதஞ்சலி இங்கதான் அடக்கம். அவருடைய ராமேஸ்வரத்துல ஒரு அடக்கத்தலம் இருக்குது, திருச்சியில அடக்கத்தலம் இருக்குது. திருமலை மயிலாடுதுறை, கும்பகோணத்துல தள்ளி மயிலாடு, எல்லாம் அடக்கத்தலம் இருக்குது. எல்லாமே தவம் பண்ணியிருக்காங்க எல்லாரும். எல்லாம் ஆச்சரியமா இருக்குது பாருங்க. எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டானுங்க. படிச்சது பூரா இமயமலையில, வந்தது பூரா தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடு சித்தர்கள் பூமி. அதனால இங்க மதம் எடுபட மாட்டேங்குது. மதம் சாதி வெறி குடிகூத்து நடந்தாலும் கூட இங்க மதம் வேலை செய்யாது. எது வேலை செய்யாது? ஒரு நாளும் தாமரை. அதனால இங்க வேலை பகுத்து கொஞ்சம் சிந்திக்கிறோம். இந்த கோயிலுக்கு போனாலும் இந்த பூசாரி வேலை போடுறது ஏமாறுறது ரொம்ப கம்மியா இருக்கு. வடநாட்டு மாதிரி இங்க ஏமாறலாம் முடியாது. அப்படியும் பொம்பளைகளை ஏமாத்தி விட்டுறானுங்களே, அது பழகினம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. பலகீனம் ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு. அது காரணம் வெள்ளைக்காரன் கல்வி முறை தான். நீ பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி கத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு சாவும் இல்லை நோவும் இல்லை. அப்புறம் என்ன? எவன்ட்டு பிச்சை எடுக்க தேவையில்லை. அப்பதான் அந்த சுய ஞானம். இப்ப நான் இவ்வளவு கோமா பேசுறது காரணம் அந்த சுய ஞானம் வரும், சுய அறிவு வரும். எவனுக்கும் அடிமையிடாங்கிற நாமார்க்கும் குடியெல்லும் நாமனே அஞ்சம். நீயும் போய் எவனைவே போய் அடிமையில் பேசிக்கிட்டு இருந்தா அவன் தலைவனா இருக்க முடியுமா? எப்படி தலைவனா இருக்கும்? தலைவனை யாரு தெரியுமா? தலைவுல தலைவன் தான். தலையில இருக்கணும், தலையில இருக்கிற மூளை இருக்கணும். அவன் மக்களுக்கு சேவை செய்ய வரணும். என்னது? சேவை செய்யற மாதிரி
இருந்து பழகி அவன் பிரச்சனைகளை தீர்க்கணும். முதல்ல சொந்த ஊர்ல, சொந்த வீட்டுல, சொந்த வீதியில அவன் யாருன்னு தெரியும். எல்லா கூத்தாடிகள் நம்ம இப்படித்தான் இருக்கு. அல்ல எனக்கு எம்.ஆர். ராதன் நான் எப்போதான் எம்.ஆர். ராதன் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். எல்லாம் நாடு நாசமா போச்சுடான்றார். குடமென்னும் குன்றே அவரே சொல்றாரு, எல்லாமே சொல்லுவாரு. நாங்க பணத்தை ஏமாற்றுவோம், வரி கட்ட மாட்டோம், எங்களுக்கு கலைஞர்னு பட்டம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாரு. திருடுவோம், ஏமாத்துவோம், வரி கட்ட மாட்டோம், கூத்தடிப்போம், கட்டிப்பிடிப்போம், எல்லா ரகலையும் பண்ணுவோம், எங்களை வந்து கலைஞர்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் தமிழ்நாடு எங்களை சொல்லுதுங்கிறார். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அழிது. நல்ல எண்ணம், அதை பாருங்க, நல்ல எண்ணம் நல்ல குணம் என்ற குன்றில் ஏறி நின்ற சான்றோர்கள் கோபத்தை ஒரு கணம் கூட நெஞ்சில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இந்த உரை மேன்மை தங்கிய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு கூட்டத்தில் கூறியதாகும். மேற்படி உரையை அடுத்த குரலாக நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். அந்தணன் என்போர் அறவோர் மற்றவையருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அந்தணன் என்று சொன்னால் அறவழியில வாழ்றவன் அர்த்தம். அப்ப எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறவன். இப்ப இருக்கிற அந்தரம் கிடையாது, பூசாரிகள், திருட்டு கூட்டங்கள். என்னது, எல்லாமே திருட்டு கூட்டம். இவன் அந்தனர் கிடையாது. அந்தம்னா முடிவை தெரிந்தவன் அர்த்தம். இவன் அந்தரன் கிடையாது, எல்லாம் ஏமாத்துறான். எப்ப மக்கள்கிட்ட கை ஏந்துறானோ, இப்படி ஏந்தி தட்டை ஏந்திட்டாவே அவன் பிச்சைக்காரன் அர்த்தம். என்னது, தட்டு உங்க கையில நீட்டிட்டாவே நீ கடவுள்தான் போய் நீட்டணும், எங்கிட்டே நீட்டுற. இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்வதில்லை. இப்ப அங்க போய் ஏந்தணும்னு அங்கிட்ட கேட்கறீங்க. அப்புறம் வந்து அதனால தட்டை ஏந்திரவனுக்கு போடவே கூடாது. தட்டை ஏந்திரவனுக்கு காசு மட்டும் போடவே கூடாது. நீங்க பண்ணு போட்டு பாருங்க, ஓடிடுவான் அவனுக்கு. நீங்க காசு போடாதீங்க, நீங்க ஒரு பண்ணு வச்சு பாருங்க, மேல எங்கேயும் பாப்பா அவனுக்கு காசுலயே குறையவனும். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே, காசு காரியத்தில் கண்வையட தாண்டவக்கோனே, அட முட்டா பயிலையெல்லாம் தாண்டவக்கோனே, காசு முதலாளி ஆக்குதட தாண்டவக்கோனே. எவன் முட்டாளா இருப்பானோ அவங்கள்ட்ட காசு நிறைய இருக்கும். யார்கிட்ட காசு நிறைய இருக்கும்? நிறைய இருக்கும். சரி. அந்தனர் அன்போர் அறவோர் மற்றவையருக்கும் செந்தன்மை பூண்டோடுகளான். நீர்கிளிய வழுடுபோல் மாறுமே சான்றோர் சினம். அதாவது நீரை கிழித்தால் அப்பவே சேர்ந்துக்குது இல்லையா, அந்த மாதிரி சான்றோர்கள் ஒரு நாளும் கோபத்தை மனசில் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்குதுன்னு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபத்துல பேசிட்டு அவனை அடிக்கிற மாதிரி அடிச்சு வாத்தியார் மிரட்டுறாரு இல்ல, அதே அவனை கொன்னே போடுவோங்கிறாரு. அவர் கொன்ற மாதிரி வரலாறே கிடையாது. அடிச்சு போடுவேன், கொன்னு போடுவேன், மிரட்டிடுவேன், கண்ணை நோண்டிடுவேன். அவன் ஒழுங்கா படிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொல்றது. அது அந்த காலத்து குருகுல கல்விங்கிறது 12 ஆண்டு அங்கேயே தங்கி படிப்பான். அப்ப எல்லா கலைகளும் கத்துக்கிட்டு வருவோம். நான் சொல்ல 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது, நாசமா போச்சு. 2000 ஆண்டு அதுதான் பல்கலைக்கழகம்லாம் இருந்துச்சு. சரிங்களா? ஆக என்ற வரிகளோடு ஒப்பு நோக்க வேண்டும். ஆக அந்தனர் என்பவர் அறவோர் மற்றெவ்வையோருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். ஊழிற் பெருவடி யாவுட மற்றொன்று சூழலும் தான் முந்தரும். இதோட நிறைவு செய்ய போறேன். அப்ப ஊழையும் முப்பக்கம் காண்பார் உடைவின்றி தாளாது உயற்றுவோர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஊழ்ன்னு சொல்றாங்களே, விதியை வந்து சூழ்ச்சியால் வெல்ல முடியாது, முயற்சியால் வெல்லலாம். அதுதான் இந்த இடத்துல. அதாவது விதியை நீங்க வெல்லணும்னா நீங்க சூழ்ச்சியால் பரிகாரத்துல வெல்ல முடியாது. மருந்து மாத்திரை சூழ்ச்சி பரிகாரத்துல வெல்லவே முடியாது. ஒன்னே பசி தாகத்தை கட்டுப்படுத்தலாம். பசியை நிறுத்தினா மட்டும்தான் அனைத்து வகையான கொடுமைகளை நிறுத்த முடியும். அப்ப அனைத்து வகையான கொடுமைகளை நீக்கணும்னா பசியை கட்டுப்படுத்திட்டே வந்து செற்பாடை போட்டே வந்தீங்கன்னா உடம்பு மாறிக்கும். அப்போதான் மூளை வேலை செய்யும். இந்த பசிங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது போலி. அது முடியலையா சைவ உணவு போட்டுக்கணும். இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீர்லயே இருந்துதான் சைவ உணவு போகணும். முடிஞ்ச அளவுக்கு நீர்ல இருந்து சைவ உணவு போகணும். அப்போதான் சுத்தமாயி ஒரு ஆண்டுக்குள்ள சரியாது. 6 மாசங்கிறது ஒரு அளவு, விட்டு செஞ்சாங்க ஒரு ஆசையில சரியாகும் என்று கூறிக்கொண்டு ஊழையும் முப்பக்கம் காண்பார். அப்போ அந்த விதி யாரு பார்ப்பாங்கன்னு கேட்டா மிகச்சிறந்த அறிவாளிகள் தான். அந்த விதியினுடைய நீளம் என்ன அகலம் என்ன, விதியை வெல்றது என்பது வேற, விதியின் சிறப்பை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறது. விதியை வெல்லுவது என்பது வேறு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறது. அப்ப அதுக்கு தகுந்த மாறிட்டோம்னா விதி நமக்கு நண்பராக மாறிவிடும். அது யாருக்கும் புரியல. விதி எதிர்ப்பேன் அதை ஒரு நாள் எதிர்க்க முடியாது. அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பழக்கத்துக்கு உடன்பட்டோம்னா இயற்கையிலிருந்து கருணை கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். மேற்கூறிய 2 குறட்பாக்களும் முதல் நோக்கில் முரண்பட்டவை போல தோன்றினாலும் ஆராய்ந்து நோக்குங்கள், அவ்வாறு உள்ளவை அல்ல. சூழலினும் என்ற சொல்லுக்கு உயற்றுவர் என்ற சொல்லையும் ஆய்ந்து நோக்க வேண்டும். விதியை சூழ்ச்சியால் வெல்ல முடியாது, முயற்சியால் வெல்லலாம் என்று பொருளாகும். இதற்கு புராணங்களிலும் இதிகாசங்களிலும் ஆதாரங்கள் உண்டு. இதை பத்தி நாளைக்கு பேசலாம். சரியா? நன்றி, வணக்கம். காலையில பேசலாம், நாளைக்கு 4:30 மணிக்கு பேசலாம்.